காரசாரமாக தகன்னு குழைவா தக்காளி சாதம். இது சட்னியோடு வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வில் குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிக்சர் ஜாரில் தேவையான அளவு தக்காளி போட்டு மைய அரைக்கக்கூடாது. ஒரு 2 சுத்து தக்காளி உடையிற அளவுக்கு அரைச்சா போதும். அரைச்ச தக்காளியை நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வெங்காயம், தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான மசால் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசால் தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் மசால் ஒரு 2 நிமிஷம் தக்காளியோட கோட்டாகிற வரைக்கும் விட்டுறலாம். மசால் வதங்குற நேரத்தில் தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தக்காளியோட நல்லா மசால் வதங்கினதுக்கு அப்புறமா 1 கப் தேங்காய் பாலும் 2 கப் தண்ணியும் ஊற்றிருக்கிறேன். 1 கப் அரிசிக்கு நான் 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். அப்போ தான் குழைய சாதம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சு விசில் விட்டுடலாம். விசில் அடங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக குழைவாக வெந்து வந்திருக்கும்.